ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்புல ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதோட தனித்துவமான சுவையும் மனமும் உணவுக்கு கூடுதல் சுவையை கூட தருது. அது மட்டும் இல்லாமல் சோம்புல பொட்டாசியம், மாங்கனீசு, துத்தநாகம், இரும்பு சத்து, தாமிரம் இது மாதிரியான தாதுக்களும் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் நிறைந்த சோம்பை உணவில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சோம்பு தண்ணியாக கூட நீங்கள் குடிக்கலாம். சோம்பு அப்படிங்கிறது பல வழிகளில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கு. சோம்பு நீர் எப்படி செய்கிறது, அதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சோம்பு நீரோட செய்முறை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நைட்டு முழுக்க ஊற வைக்கணும். காலையில் எழுந்ததும் இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லேசாக சூடாக்கணும். இந்த தண்ணி அதிகமாக கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணியோட கலரு லைட் க்ரீன், அதாவது எல்லோயிஷ் கலராக கூட மாறும். அப்போ நீங்கள் சோம்பு தண்ணியை குடிக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 2 முறை அப்படிங்கிற வீதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லலாம். சோம்பு தண்ணியை குடிக்கிறது உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்துரும். இதனால ஆரோக்கியமற்ற உணவுகள் இருக்குல்ல, அதை சாப்பிடணுங்கிற ஆர்வமும் குறைஞ்சிடும். உடல் எடையும் ஈஸியாக குறைச்சிக்கலாம். பருக்கள் வராமல் தடுக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு அப்படிங்கிறது சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குல்ல, இது பருக்களை எதிர்த்து போராட உதவுது. இயற்கையான முகப்பொழிவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்புல இருக்கக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்கள் இருக்குல்ல, இது தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அதை நம்மளோட உடம்பு திறம்பட உறிஞ்சுறதுக்கும் இந்த சோம்பு தண்ணி உதவியா இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணி இருக்குல்ல, இது உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, சோம்புல விட்டமின் ஏ அப்படிங்கிற சத்து இருக்கு. இது கண்களுக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாய் வலியை குறைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் வலியிலிருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். இது மாதவிடாயோட அறிகுறிகளை சமாளிக்க கூட உதவியாக இருக்கும். பல பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சினால அவதிப்படுறாங்க. அவங்கெல்லாம் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறப்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை அடிக்கடி எதிர்கொண்டுட்டு இருந்தீங்கன்னா சோம்பு தண்ணி அப்படிங்கிறத நீங்கள் தினைக்கும் குடிக்கலாம். இது இரைப்பை நொதிகளோட உற்பத்தியை ஊக்குவிக்கிறதன் மூலமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வராமல் தடுத்துரும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க கூட உதவியாக இருக்கும். மலச்சிக்கல், அஜீரணம், வயிறு உப்புசம் இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோம்பு தண்ணி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது உடம்போட ரத்த அழுத்தம், இதய படபடப்பு இதெல்லாம் கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். குறிப்பு: நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் டெய்லி இந்த சோம்பு தண்ணியை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.